ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருங்கள் என்று சொன்னால் சிலர் பேசுவார்கள். இடைவிடாமல் சாப்பிடுங்கள் என்று சொன்னால் சிலர் சாப்பிடுவார்கள். இடைவிடாமல் தூங்குங்கள் என்று சொன்னால் சிலர் தூங்குவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் உங்கள் சிந்தனைகளை வேறு பக்கம் திருப்பாதபடிக்கு எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டிருங்கள். எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய மனதின் காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அப்படியானால் அவன் தேவனோடு கூட உலாவினான், தேவனோடு கூட நடந்தான். எப்பொழுதும் தேவனோடு கூட அவன் பேசிக்கொண்டே இருந்திருப்பான். அப்போ அப்படி பேசுவதுதான் ஜெபம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அதனாலே அவன் கிருபை பெற்றான். சஞ்சரிப்பது என்று சொன்னால் ஒரு மனிதனோடு கூட நம்ம உறவாடும் பொழுதுதான் சஞ்சரிக்க முடியும். அந்த மனிதனோடு கூட நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது சஞ்சரிக்க முடியும். அதே போல இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்கள். The word of God says, pray without ceasing. Prayer is a conversation between you and God. Noah, he always conversed with God. Noah was walking with God. Also, Enoch was walking with God. If you don't talk to somebody, you cannot walk with somebody. If you want to walk with someone, you will always have to have a two-way conversation. You will always have a dialogue. Then only you will walk with somebody. The same way, the Lord God says, do not stop talking with me. Talk to me. Always talk to me. That is what prayer without ceasing. You may have many things to share with God. It may be your problem in your workplace. It may be the matter of your child's health. It may be a financial strategy that you are working on. It may be a future plan that you are planning about. Whatever it may be, bring it to our Lord God. He will give you the right idea. He will give you the solution. He will give you the healing. You have many things to pray for. We need to pray for Israel, for the peace of Israel. We need to pray for our nations. We need to pray for our job. We need to pray for our church. We need to pray for our families. These are many things we need to pray for. So you have enough prayer points to pray. So better pray without ceasing. God will bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இடைவிடாமல் ஜெபிக்கவும், ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் பெரிய காரியங்களை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.